The third question, how does fossilization occur in plants? First, fossils na என்னன்னு தெரியணும். fossils na தொல்பொருள்னு சொல்லுவாங்க, பழைய காலத்து பொருள்னு அர்த்தம். இப்ப தோண்டி பூமியில இருந்து தோண்டி டைனோசரோட எலும்பு கூடு அது மாதிரி பழைய காலத்துல வாழ்ந்த உயிரினத்தோட எலும்பெல்லாம் எடுக்கிறாங்கல்ல, அதுக்கு பேர் தான் fossils. அது ஃபாசிலேஷன்னா அந்த ஃபாசில் எப்படி உற்பத்தி ஆகுதோ அந்த உற்பத்தி ஆகிற முறைக்கு பேரு ஃபாசிலேஷன். அது பிளான்ட்ஸ்ல எப்படி நடக்குது, அது வந்து எப்படி அக்கர் ஆகுதுன்னா அது எப்படி நடக்குதுன்னு அர்த்தம். क्वेश्चनக்கு ரெண்டு வார்த்தை தான் முக்கியம். ஃபாசில்னா என்ன, ஃபாசிலேஷன்னா என்ன. ஃபாசில்னா அந்த பொருளை குறிக்குது, அந்த படிவந்து இருக்குல்ல அந்த பொருளை தான் ஃபாசில்னு சொல்லுவாங்க. ஃபாசிலேஷன்னா அந்த படிமண் எப்படி உருவாகுது, அது எப்படி படிஞ்சிருக்கு அதை பத்தி படிக்கிறது தான் ஃபாசிலேஷன். டீடைல் 3க்கான ஆன்சர் உங்க புக்ல பேஜ் நம்பர் 280ல இருக்கு. ஃபாசிலேஷன், ஃபாசிலுக்கும் ஃபாசிலேஷனுக்கும் டிஃபரன்ஸ் தெரிஞ்சாலே போதும். பழைய காலத்து பொருளுக்கு பேர் தான் ஃபாசில், படிமண் சொல்லுவாங்க. படிஞ்சு கிடைக்கிற பொருள் அதுக்கு பேர் ஃபாசில். அதுக்கு உருவாகிற முறை ஃபார்மேஷன் வந்து ஃபாசிலேஷன் சொல்லுவாங்க. the process of formation of fossil in the ராக்ஸ்ல ஃபாசில் உருவாகும் முறைக்கு பேரு. ஃபார்மேஷன் உருவாகிறது, ப்ராசஸ்னா முறை, அதுக்கு பேரு ஃபாசிலேஷன். இப்ப அந்த ஃபாசிலேஷன் உருவாகிற மெத்தட்ஸ் முறைகள்லாம் இன்க்ளூட்ஸ் எதெல்லாம் அடங்கும்னா அதுல டைப்ஸ் கொடுத்திருக்காங்க. பெட்ரிஃபேக்ஷன், மோல்ட்ஸ் அண்ட் காஸ்ட், கார்பனைசேஷன், பிரிசர்வேஷன், கம்ப்ரஷன், இன்ஃபில்ட்ரேஷன். இந்த மெத்தட்லாம் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி கீழே கொடுத்திருக்காங்க. அதுல கார்பனைசேஷன் கொடுக்கல, மீதி எல்லாத்தையும் நம்ம இப்ப பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ஷார்ட்டா ஒன்னு முதல் என்னன்னு மட்டும் சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் பாயிண்ட்ஸ் பார்க்கலாம். பெட்ரிஃபேக்ஷன், பெட்ரிஃபேக்ஷன்னா இப்ப ஏதோ ஒரு உயிரினம் இருக்கு, ஏதோ ஒரு அனிமல் இருக்குன்னு வச்சுப்போம், அது இறந்துருச்சு, அதோடைய தோல் பகுதி, தோல் சத பகுதி எல்லாம் ரீப்ளேஸ் பண்ணிடும், ஏதோ ஒரு மினரல்ஸ் வந்து ரீப்ளேஸ் பண்ணிடும். இப்ப ஏதோ ஒரு உயிரினம் இறந்து போன பிறகு அதோடைய தோல் பகுதியெல்லாம் அரிச்சு சின்ன சின்ன பூச்சி எல்லாம் சாட்டுரும். அப்ப ரிமைனிங் வந்து அந்த போன் இருக்கும், அந்த சதை பகுதி, அதோடைய சதை பகுதி இருந்ததுல அந்த இடத்துல ஏதோ ஒரு மினரல்ஸ் லைக் சிலிக்கா போன்ற மினரல்ஸ் வந்து அந்த இடத்துல போய் தங்கி அந்த உருவம் அப்படியே கொடுக்கும். அதுக்கு பேர் பெட்ரிஃபேக்ஷன். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் பிரிசர்வேஷன். நான் ஏன் செகண்ட் இதை சொல்லனா, இதெல்லாம் கம்பேர் பண்ணி படிக்கணும். பெட்ரிஃபேக்ஷனோட பிரிசர்வேஷனை கம்பேர் பண்ணி படிக்க போறோம். இப்ப ஏதோ ஒரு உயிரினம் இறந்துருச்சு, அந்த உயிரினம் வந்து அப்படியே அந்த போன்ஸ், அதோடைய ஸ்கின்னு, அதோடைய சதை எல்லாமே சேர்ந்து நம்மளுக்கு அப்படியே கிடைச்சதுன்னா அதுக்கு பேர் பிரிசர்வேஷன். அது எப்படி கிடைக்கும்னா, இப்ப போலார் ரீஜன், பனி பிரதேசம் எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க, அந்த இடத்துல ஏதோ ஒரு எலிபென்ட் இருக்குன்னு வச்சுப்போம், இல்ல போலார் பியர் இருக்கு, அதாவது பனிக்கரடி இருக்குன்னு வச்சுப்போம். அது வந்து இறந்து போச்சு, அது ஐஸ் கட்டியில அப்படியே உறைஞ்சிருச்சு, அதோட உடம்பு வந்து அப்படியே உறைஞ்சிருச்சுன்னு வச்சுப்போம். அது உறைஞ்சிருச்சுன்னா அதோடைய ஸ்கின் எல்லாம் வீணாவே ஆகாது, எந்த பூச்சாலையும் சாப்பிடவும் முடியாது, அது அப்படியே நம்மளுக்கு இந்த காலத்துல கிடைக்கும். அது எவ்வளவு வருஷத்துக்கு முன்னாடி இறந்திருந்தாலும் அப்படியே கிடைக்கும். அதே மாதிரி ஆம்பர்னா ட்ரீ சாப்னா மரத்துல இருந்து வெளியில வரும், அது மரத்துடைய சாறுன்னு சொல்லலாம். சிம்பிளா சொன்னா மரத்துல இருந்து வர ஜூஸ்ன்னு சொல்லலாம். அந்த சாறு மூலயமா ஏதோ ஒரு இன்செக்ட வந்து பத்திரப்படுத்தி வைக்கிறதுக்கு பேர் தான் இன்னொரு முறை. பிரிசர்வேஷன்ல இன்னொரு டைப், ஒன்னு ஐஸ் மூலயமா பத்திரப்படுத்தலாம், இல்லைன்னா ட்ரீ சாப். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் ஏதோ ஒரு இன்செக்ட் இருக்கு, அது இறந்துருச்சு, அது போய் அந்த மரத்துடைய சாறு உள்ளார போய் விழுந்துருச்சுன்னு வச்சுப்போம். அந்த மரம் சாறு வந்து இருக்கு, அதுல இந்த பூச்சி விழுந்துருச்சுன்னா அந்த பூச்சி வந்து டீகம்போஸே ஆகாது, அது எந்த பூச்சியுமே அதை வந்து சாப்பிடாது, அது அப்படியே இருக்கும், அந்த மரத்துடைய ஜூஸ்லயே அப்படியே இருக்கும். அதை நம்ம ரொம்ப நாள் கழிச்சோம் அந்த இன்செக்டை அப்படியே எடுத்துக்கலாம். இதுக்கு பேரு பிரிசர்வேஷன். ரெண்டாவது, இப்ப பெட்ரிஃபேக்ஷன் பார்த்தோம், பிரிசர்வேஷன் பார்த்தோம். இது கூட இன்னொன்னு கம்பேர் பண்ணி படிக்கணும், இன்ஃபில்ட்ரேஷன் ஆர் ரீப்ளேஸ்மெண்ட். இப்ப ஏதோ ஒரு அனிமல் இறந்துருச்சு, அதோடைய போன் பார்ட் மட்டும் இருந்தது அப்படின்னு நம்ம ஃபர்ஸ்ட் பெட்ரிஃபேக்ஷன்ல பார்த்தோம். அதோடைய போன் பார்ட் இருந்தது, அதோடைய தோலுக்கெல்லாம் பதில ஏதோ ஒரு மினரல், சிலிக்கான்ற மினரல் வந்து சேர்ந்துருச்சு, அது மூலயமா கிடைக்கிறதுக்கு பேர் தான் ஃபர்ஸ்ட் மெத்தட். செகண்ட் இன்ஃபில்ட்ரேஷன், அதாவது இந்த மெத்தட் மூலயமா பார்த்தோம்னா இதுக்கும் அதுக்கு என்ன வித்தியாசம்னா, அந்த போன் பார்ட் சொன்னோம்ல, அந்த போனுமே மினரல் மூலயமா ரீப்ளேஸ் ஆயிடும். ரொம்ப சிம்பிளா, ஒரு அனிமல் இருக்கு, அதோடைய போனும் அரிச்சிரும், அந்த போன் இடத்துல என்ன வந்துரும்னா சிலிக்கான்ற பொருள் வந்துடும். இப்போ ஒரு அனிமல் இருக்கு, அதோடைய போனு, பிளஷ், ஸ்கின்னு, பிளஷும் ஸ்கின்னும் போயிட்டு மினரல் வந்ததுன்னா அதுக்கு பேர் பெட்ரிஃபேக்ஷன். போனு, பிளஷ், ஸ்கின்னு எல்லாமே போயிட்டு அதுக்கு பதிலா மினரல் இருந்ததுன்னா, அந்த இடத்துல மினரல் இருந்ததுன்னா அதுக்கு பேர் இன்ஃபில்ட்ரேஷன் ஆர் ரீப்ளேஸ்மெண்ட். ரீப்ளேஸ்மெண்ட்னா அதுக்கு பதிலா வந்துருச்சுன்னு அர்த்தம், ரீப்ளேஸ் ஆயிடுச்சு. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் மோல்ட் அண்ட் காஸ்ட் பார்ப்போம். மோல்டுனா அச்சுன்னு அர்த்தம். அச்சு மூலயமா கிடைக்கிற பொருள் வந்து உருவாகிற பொருள் வந்து காஸ்டிங்னு சொல்லுவாங்க, காஸ்ட் பண்றதுன்னு அர்த்தம். இந்த மெத்தட் படி ஏதோ ஒரு இறந்த உயிரினம், ஏதோ ஒரு அனிமல் வந்து ராக், செடிமெண்ட்ரி ராக்னா
படிஞ்சு உருவாகிற கல்லுன்னு அர்த்தம். இப்ப அழுத்தம் அதிகமாகி மண்ணோட அழுத்தம் அதிகமாகி அதன் மூலயமா உருவாகிற கல்லுக்கு பேரு செடிமெண்டரி ராக்னு அர்த்தம். இதை நீங்க புரிஞ்சுக்கணும்னா சிம்பிளா சாண்ட்விச் எல்லாம் பார்த்திருப்பீங்க. அதுல லேயர் லேயரா இருக்கும், ஒரு லேயர் லேயரா ஒரு ஃப்ளோர் மாதிரி இருக்கும். அது மாதிரி ஃபார்ம் ஆகிற ராக்ஸுக்கு பேரு தான் செடிமெண்டரி ராக்ஸ். ஒரு லெவலா லேயர் லேயரா இருக்கும், அதுக்கு பேர் செடிமெண்டரி ராக்ஸ். அந்த செடிமெண்டரி ராக்ஸுக்கு இடையில அந்த ராக்ஸுக்கு நடுவுல ஏதோ ஒரு உயிரினம் வந்து இறந்த போன உயிரினம் வந்து மாட்டிக்கிச்சு இல்ல இருக்குதுன்னு வச்சுப்போம். அந்த உயிரினம் வந்து கொஞ்ச நாள் கழிச்சு டீகம்பஸ் ஆயிடும். அதோட உடம்பெல்லாம் அரிச்சு பூச்செல்லாம் சாட்டுறோம், ரிமைனிங் இருக்கும். அந்த இடத்த இருக்கிற அந்த உயிரினம் வந்து டிசால்வ் பண்ணப்படும், அண்டர் கிரவுண்ட் வாட்டரால டிசால்வ் பண்ணப்படும். அதாவது நிலத்தடி நீர் இருக்குல்ல, அந்த தண்ணி மூலயமா அந்த உயிரினம் வந்து கரைஞ்சிரும். அது கரைஞ்சிட்டு அந்த இடத்துல வந்து நம்மளுக்கு ஒரு அச்சு மாதிரி உருவாகும். அந்த உயிரினம் எப்படி இருந்ததோ, அந்த அனிமல் எப்படி இருந்ததோ அதோட அச்சு கிடைக்கும். அந்த அச்சுக்கு பேரு தான் மோல்டு. அந்த மோல்டு இருக்கிற இடத்துல ஏதோ ஒரு மினரல்லாம் வந்து செடிமெண்ட்லாம் வந்து ஏதோ ஒரு பொருள் மண்ணுன்னு கூட வச்சுப்போம். அந்த மண்ணோ இல்ல வந்து தாதுக்கள் மினரலோ வந்து அந்த இடத்துல செட் ஆயிடுது, அப்படியே வந்து ஃபில் ஆயிடுதுன்னு வச்சுப்போம். அது கேஸ்ட் உருவாக்கும். இப்ப இதை சிம்பிளா புரிஞ்சுக்கணும்னா, நம்மளுக்கு சிலைலாம் செய்யும் போது அச்சு வச்சு செய்வாங்க. அந்த மெத்தடே தான் அப்படியே. ஆனா இந்த இடத்துல ஏதோ ஒரு உயிரினம் இறந்து போவோம், அந்த இடத்துல அச்சு வரும், அந்த அச்சுல போய் வேற ஏதோ ஒன்று ஃபில் ஆகும். அதன் மூலயமா நம்மளுக்கு அந்த உயிரினத்தோட ஷேப் கிடைச்சிரும். அவ்வளவுதான், ரொம்ப சிம்பிள். இந்த கம்ப்ரெஷனை ரொம்ப சிம்பிளா புரிஞ்சுக்கணும்னா, ஏதோ ஒரு பொருளுக்கு மேல அழுத்தி நம்ம கையை வச்சுட்டு எடுத்தோம்னா அதோட அச்சும் நம்ம கையில வரும். அதுக்கு பேர் தான் கம்ப்ரெஷன். அழுத்தி அதோட அச்சு வர்றது. இது எங்க நடக்கும்னா பாட்டம் ஆஃப் த சீல நடக்கும். அந்த உயிரினத்தோட அச்சு வந்து அது மேல எது வந்து படுதோ, அது வந்து அழுத்துதோ, அதுக்கு மேல அந்த அச்சு அப்படியே வந்துடும். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ ஒன்னொன்னா பார்க்கலாம். பெட்ரிஃபேக்ஷன். மினரல்ஸ் லைக் சிலிக்கா slowly penetrate in and replace the original organic tissue and forms a rock like fossil. நம்ம ஏற்கனவே பார்த்ததுனால இப்ப ஈஸியா படிச்சிடலாம். சிலிக்கான்ற மினரல் தாது வந்து பெனிட்ரேட்டின் ஸ்லோவா மண்ணுக்கு அடியில போயிட்டு மண்ணுக்கு அடியில இருக்கிற அந்த உயிரினத்தோட டிஷ்யூ, அந்த சதை பகுதி பிளஷ் எல்லாம் இருக்குல்ல, அதை வந்து ரீப்ளேஸ் பண்ணிடும். அது வந்து அரிச்ச இடத்த வந்து இது வந்து ரீப்ளேஸ் பண்ணிடும். இது போயிட்டு அந்த இடத்துல இருந்துரும். அந்த போன் கூட இது பக்கத்துல அப்படியே இருக்கும். அப்ப ரொம்ப நாள் கழிச்சு அது வந்து ராக் லைக் ஃபாசில், ராக் போல ஸ்ட்ராங்கான ஃபாசிலா அது மாறிடும். திஸ் மெத்தட் ஆஃப் ஃபாசிலேஷன் கேன் பிரிசர்வ் ஹார்ட் அண்ட் சாஃப்ட் பார்ட்ஸ். இப்ப அந்த உடம்புல போன் போல பார்ட் எல்லாம் இருக்கும்ல, அந்த போன் போல பார்ட் எல்லாம் இதன் மூலமா பிரிசர்வ் பண்ணப்படும், பாதுகாக்கப்படும். மோஸ்ட் போன்ஸ் அண்ட் வுட் ஃபாசில்ஸ் ஆர் பெட்ரிஃபைடு. இந்த பெட்ரிஃபேக்ஷன் மூலமா நடக்கிறதுக்கு பேரு பெட்ரிஃபைடுன்னு அர்த்தம். அந்த பெட்ரிஃபைடு எதெல்லாம் நடக்கும்னா, போன்ஸ், அதிகமா போன்ஸ் பார்க்கலாம். வுட் ஃபாசில்ஸ்னா மரக்கட்டைகள்னு அர்த்தம். மரம் எல்லாம் இருக்கும்ல, அதோடைய கட்டைகள்லாம், அதெல்லாம் வுட்னு சொல்லுவோம். அதுவும் இந்த மெத்தட் மூலமா கடைசி வரைக்கும் நம்மளுக்கு கிடைக்கும். பழைய காலத்துல இருந்து இப்ப வரைக்கும் நம்மளுக்கு அது கிடைக்கும். இப்ப செகண்ட் மெத்தடு, நான் இப்ப இதெல்லாம் வந்து ஆர்டரா சொல்றேன். பாயிண்ட்ஸ்லாம் நீங்க லிங்க் பண்ணி படிக்கும் போது மட்டும் லிங்க் பண்ணி படிச்சீங்க. நான் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி மோல்ட் அண்ட் கேஸ்ட், அச்சு வர்றது. ரெப்ளிகானா காப்பின்னு அர்த்தம். இப்ப ஜெராக்ஸ் கடையில நம்ம போய் ஜெராக்ஸ் எடுக்கிறோம்னா அதுக்கு ஒரு காப்பி கொடுப்பாங்களா, அதே மாதிரி அந்த பிளான்ட்டோ அனிமலோ அதனுடைய காப்பி, அதோடைய ரெப்ளிகா கிடைக்குதுன்னா அதை வந்து செடிமெண்டரி ராக்ல பத்திரப்படுத்தி வைக்க முடியும், பிரிசர்வ் ஆகும், பத்திரமா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப இந்த ஆன்சர் வந்து பிளான்ட்டுக்கும் பொருந்தும் அனிமலுக்கும் பொருந்தும்ன்றது உங்களுக்கு புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட், when the organism gets buried in sediment, அந்த உயிரினம் வந்து அடியில போய் புதஞ்சதுக்கு அப்புறம், பரிட்னா புதஞ்சதுக்கு அப்புறம், it is dissolved by underground water, நிலத்தடி நீர் மூலயமா அது கரைஞ்சிரும். அது ரொம்ப நாள் ஆன பிறகு அந்த உயிரினம் வந்து அப்படியே கரைஞ்சிரும், அதோட எலும்பு பகுதி எல்லாமே. லீவிங் ஏ ஹாலோ டிப்ரெஷன் கால்ட் அ மோல்டு. அந்த இடத்துல, அந்த உயிரினம் இருந்த இடத்துல வந்து ஒரு கேப் மாதிரி வந்துடும். ரொம்ப சிம்பிளா யோசிச்சு பாருங்க. மண்ணுக்கு அடியில அந்த உயிரினம் இருக்கு, இறந்து போனா அதோட பாடி இருக்கு, அது வந்து கரைஞ்சு போச்சுன்னு வச்சுப்போம். அந்த இடம் அப்படியே கேப் ஆயிடுமா? மண்ணுக்கு அடியில அந்த இடம் கேப் ஆயிடுமா? அப்ப அது வந்து ஹாலோனா கேப் ஆயிடும். கேப்பா ஒரு பள்ளம் மாதிரி வந்துடும். அதுக்கு பேரு மோல்டு. மோல்டுனா அச்சுன்னு அர்த்தம். இட் ஷோஸ் த ஒரிஜினல் ஷேப். அது வந்து நம்மளுக்கு அந்த உயிரினத்தோட, அந்த அனிமலோடைய ஒரிஜினல் ஷேப்பை காமிக்கும். பட் டஸ் நாட் ரிவீல் த இன்டர்னல் ஸ்ட்ரக்சர். ஆனா அது உள்ளார, அந்த உடம்புக்கு உள்ளார இருந்த எலும்புலாம் எப்படி இருந்தது அதை பத்தி எல்லாம் நம்மளுக்கு தெரியாது. ஏன்னா எலும்பே கரைஞ்சு போச்சு. அதோடைய அவுட்டர் போர்ஷன் மட்டும்தான் நம்மளுக்கு தெரியும், அதோட ஷேப் மட்டும் தான் தெரியுமே தவிர அந்த எலும்புலாம் எப்படி இருந்தது அதெல்லாம் நம்மளுக்கு தெரியாது. டஸ் நாட் ரிவீல்னா அது நம்மளுக்கு வெளிப்படுத்தாது. இன்டர்னல் ஸ்ட்ரக்சர்னா உள்ளார எப்படி இருக்குன்றது தெரியாது. மினரல்ஸ் ஆர் செடிமெண்ட் ஃபில் த ஹாலோ டிப்ரெஷன் அண்ட் ஃபார்ம்ஸ் அ கேஸ்ட். அந்த கேப் மாதிரி உருவாச்சுன்னு சொன்னோம்ல, அந்த இடத்துல மினரல்ஸோ செடிமெண்டோ போய் அந்த இடத்துல ஃபில் ஆயிடும். அந்த ஹோல் இருந்த இடத்துல, கேப் இருந்த இடத்துல இது போய் ஃபில் ஆயிட்டு அந்த அனிமலுடைய அச்சை நம்மளுக்கு கொடுத்துரும்.
நெக்ஸ்ட் பிரிசர்வேஷன்னா ஒரிஜினல் ரிமைன்ஸ், அதாவது ஒரிஜினலா ஏதோ ஒரு அனிமல் இருக்குன்னா அதுவே அப்படியே இருக்கும், கடைசி வரைக்கும் அதுவே இருக்கும். அது வந்து டீகம்போஸே ஆகாது. எதனால அது வந்து அப்படியே இருக்கும்னா ஐஸ்னால இருக்கும், இல்ல ட்ரீயோட அந்த ஜூஸ் மூலயமா, இன்செக்ட்லாம் கூட அது மூலயமா இருக்கும். தே ப்ரொடெக்ட் த ஆர்கானிசம்ஸ் ஃப்ரம் டீகே. அந்த பொருள்லாம், அந்த உயிரினம்லாம் வந்து அதோடைய பாடிலாம் வந்து டீகே அழுகி போகாம இருக்கிறத அதை பார்த்துக்கும், ப்ரிசர்வ் பண்ணி வைக்கும். த என்டையர் பிளான்ட் ஆர் அனிமல் இஸ் ப்ரிசர்வ்ட். அந்த பிளான்ட்டோ அனிமலோ ஃபுல்லா அப்படியே நம்மளுக்கு கிடைக்கும். நெக்ஸ்ட் கம்ப்ரெஷன், when an organism dies, ஏதோ ஒரு உயிரினம் இறந்து போச்சு, the hard parts of their bodies, அது உடம்புல இருக்கிற ஸ்ட்ராங்கான பகுதியெல்லாம், இப்போ போன்னே எடுத்துக்கலாம், செட்டில் அட் த பாட்டம் ஆஃப் த சீ. கடலுக்கு அடியில, சீக்கு அடியில அது போய் செட்டில் ஆயிடும், படிஞ்சிரும். சி பெட்னா கடலுக்கு அடியில, ஓஷன் ஃப்ளோர்னு சொல்லுவாங்க. அண்ட் ஆர் கவர்டு பை செடிமெண்ட். அதுக்கு மேல வேற ஏதாவது பொருள் வந்து, இப்ப கடலுக்கு அடியில வந்து மண்ணு வந்து போய் செட்டில் ஆகுதுன்னு வச்சுப்போம். அந்த எலும்பு வந்து அங்க போய் தங்குது, அதுக்கு மேல வந்து மண்ணு வந்து ரிவர் வந்து அடிச்சுக்கிட்டு வருதுன்னு வச்சுப்போம். கடல்ல போய் அது கலக்கும் போது அந்த மண் வந்து அதுக்கு மேல வந்து படிஞ்சிருது, அந்த எலும்புக்கு மேல படிஞ்சிருதுன்னா இது வந்து திரும்ப திரும்ப கோஸ் ஆன் கண்டினியூஸ்லி. இந்த ப்ராசஸ், இந்த மெத்தட் வந்து திரும்ப திரும்ப நடந்துகிட்டே இருக்கும்போது அந்த மண் வந்து அதிகமாக அது டைட் ஆகும். டைட் ஆச்சுன்னா அந்த எலும்போட அச்சு வந்து அந்த மண்ணுல வந்துடும். அந்த மண்ணு போக போக கல்லா மாறிடும், அது ஃபாசிலா ஆயிடும்னு சொல்றாங்க. அவ்வளவுதான், ரொம்ப சிம்பிள். இதெல்லாம் அப்படியே யோசிச்சு பாத்தீங்கன்னா தான் புரியும். ரொம்ப சிம்பிள், நான் சொல்ல சொல்ல அது அப்படியே ஒரு படம் மாதிரி, பிக்சர் மாதிரி யோசிச்சு பாருங்க, ஈஸியா புரியும். நெக்ஸ்ட் இன்ஃபில்ட்ரேஷன் ஆர் ரீப்ளேஸ்மெண்ட். இது நம்ம ஏற்கனவே படிச்சதுதான். அந்த போனும் ஃபர்ஸ்ட் மெத்தட் படிச்சோம்ல, பெட்ரிஃபேக்ஷன், அதே மெத்தட் தான். அதுல இருக்கிற போனும் அது கூட கரைஞ்சிருச்சுன்னா அதுக்கு பேர் இன்ஃபில்ட்ரேஷன். இதுல பாத்தீங்கன்னா precipitation of minerals takes place which later on infiltrate the cell wall. அந்த உயிரினத்தோட செல்லோட வால், அந்த உயிரினமே ஃபுல்லாவே இந்த மினரல் மூலமா ஆக்குபை பண்ணப்படும். The process is brought about by several mineral elements. இது எந்தெந்த மினரல் மூலமா நடக்கும்னா சிலிக்கா, கால்சியம் கார்பனேட், மெக்னீசியம் கார்பனேட், இந்த மினரல் தாதுக்கள் மூலமா இதெல்லாம் நடக்கும். Hard parts are dissolved and replaced by these minerals. இந்த மினரல்னா அந்த போன் போன்ற ஹார்டான பார்ட், எலும்புலாம் கூட கரைச்சிட்டு அதுக்கு பதிலா அந்த இடத்துல இது வந்து ரீப்ளேஸ் ஆயிடும், இது வந்து அந்த இடத்துல இருக்கும். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப ஈஸியான ஆன்சர். எதை கம்பேர் பண்ணி படிக்கணும்னு மட்டும் திரும்ப சொல்றேன். பெட்ரிஃபேக்ஷன், பிரிசர்வேஷன், இன்ஃபில்ட்ரேஷன், இது மூணுத்தையும் கம்பேர் பண்ணி படிக்கணும். அதுக்கப்புறம் மோல்ட் அண்ட் கேஸ்ட் தனியா படிங்க, கம்ப்ரெஷன் தனியா படிங்க.